ரூ என்பது ஊதப்பட்டது, டிவைன் பிரீத். அல்லாஹ் வந்து மலக்குமார்களை வச்சு ஊத சொல்றான். இது நாட் மெட்டீரியல் எசன்ஸ் ஃப்ரம் த அல்லாஹ் மின் கதிரி, அவனுடைய கட்டளை அம்ரு மினல் அம்ரு. ரூன்னு சொல்லும் போது மினல் அம்ரு அவனுடைய கட்டளையுடைய அடிப்படையில வருது. அது எந்த இறைவனை நம்புறாங்களோ, எதை நம்புறாங்களோ அதோடைய எசன்ஸ் கூட தல சமயத்துல அந்த ரூஹுடைய வடிவத்துல இருக்கும். அதே மாதிரி அக்கலுடைய வடிவத்துல இருக்கும், கல்புடைய வடிவத்துல இருக்கும். இது கனெக்ஷன் தான் டிரான்ஸ்மிட் அன்சீன் ரியாலிட்டி. இந்த ரூஹுடைய வேலை என்னன்னா, நப்சுக்கு, கல்புக்கு, அக்கலுக்கு ஒரு மறைவான விஷயத்துல ஒரு அன்சீன் ரியாலிட்டிய, அது தெய்வீக சார்ந்ததாக இருக்கலாம், இல்ல பொருள் சார்ந்த விஷயமாக இருக்கலாம், உலக மெட்டீரியலிஸ்டிக்காகவும் இருக்கலாம். இதை பத்தி பின்னால ரொம்ப எக்ஸ்பிளைனா நான் சொல்றேன். ரொம்ப எக்ஸ்பிளைனா நான் பின்னால சொல்றேன். சோ கிவ் லைஃப்ஸ், இது வாழ்க்கை தருது. ரூஹ் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. அனிமேட் த பாடி, நம்ம பாடி மூவ்மெண்ட் பண்ணுது, ரூஹு தான். ரூஹ் இல்லைன்னா மூவ் பண்ண முடியாது. அதுதான் வந்து சீனர்களையும் சரி சித்தர்களையும் சரி இட்ஸ் அ லைஃப் எனர்ஜின்னு சொல்லுவாங்க, மெரிடியன் சொல்லுவாங்க, சி எனர்ஜின்னு சொல்றாங்கல்ல, கியூ எனர்ஜி, சி எனர்ஜின்னு சொல்லுவாங்க. இது வந்து அக்குபஞ்சர் படிச்சவங்களுக்கு தெரியும், சைனீஸ் மெடிசன் படிச்சவங்க. சித்தர்கள் வந்து இது வந்து நம்ம உள் சக்தி, அகசக்தின்னு சொல்றது. ஸோ எலிவேட் ஹியூமன் பாடி பியாண்ட் அனிமல் லெவல். இன்னும் சொல்ல போனா இது என்ன சொல்லுது, மிருகத்தன்மையிலிருந்து ஒரு புனிதத்தன்மைக்கு மாற்றுறதும் இந்த ரூஹு. ரூஹு கரெக்டா இருந்துச்சுன்னா எல்லாம் கரெக்டா இருக்கும். இது வந்து அம்மார நிலையில எப்படின்னா, ரூ இஸ் ரியல் டெசர்ட். இந்த இடத்துல ரூஹு வந்து வேற மாதிரி இருக்கு, கரப்டட் ஆயிடுது இருக்கு. ஆனா கரப்டட் ஆயிடுது, டிசர்ட் டாமினேட், ஆசைகள் மிகுதி ஆயிடுது. இறைவனுடைய மூலதனத்திலிருந்து சோர்ஸ்லேருந்து இது தூரம் ஆயிடுவாங்க. இது லப்பாமாயின்னா ஸ்டார்ட் சைனிங். ஒரு பக்கம் கில்ட்டி வரும், ஒரு பக்கம் மனசாட்சி வரும், ஒரு பக்கம் மாரல் நெறிவுடைய அவேக்கனிங் வரும். அதாவது அத தெய்வீகத்துடைய ஞானம் கொஞ்சமா பிறக்கும், இறை சிந்தனை கொஞ்சம் வரும் லப்பாமால. முத்மையினால 100க்கு 100 அந்த உடம்ப ரூஹு நடத்துறதால, அந்த நப்ச ரூஹு டாமினேட் இருக்கிறதால தான் அந்த நப்சு அந்த ஜிசம் வந்து முத்மைனாவுடைய நிலைக்கு ஆளாகுது. The person feels divine closeness, இறை க்ளோஸா இருப்பாங்க, அமைதி இருக்கும், வாழ்க்கையோட அர்த்தம் இருக்கும். இதே மெட்டீரியல் ஆஸ்பெக்ட். அதான் ரூஹ நம்ம டிவைன் ஆஸ்பெக்ட்லயும் பார்க்கலாம், ஆன்மீகத்துடைய கண்ணோட்டத்திலேயே பார்க்கலாம். அதே சமயத்துல ரூஹ பொருளியலுடைய கண்ணோட்டத்திலே பார்க்கலாம். பொருளிய கண்ணோட்டத்துல பார்க்கும் பொழுது அவங்களுக்கு என்னன்னா கண்டென்டட் செல்ஃப், மன திருப்தி, பண நிறைவுமை அரேஸ் பேஸ்ட் ஆன் தி செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். பேஸ்ட் ஆன் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன்ல ஒரு முத்மைன் கண்டென்ட்னஸ், மன நிறைவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் ரூஹுடைய விஷயத்துல.